பிரக்யா பதில் சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? நீங்க உரிமையை பத்தி பேசுறீங்க இல்லையா? உரிமையை வெளி ஆளுங்க கிட்ட காமிக்க முடியாது. ஒருவேளை எனக்கு உரிமை இருந்தா கூட என்னால என்ன பண்ண முடியும்? என் உரிமைக்காக போராடி போராடி நான் டயர்ட் ஆயிட்டேன். நீங்க யாருக்கு உரிமை கொடுக்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கே அந்த உரிமையை கொடுங்க. வலிக்குது இல்லையா? உன்னோட ஸ்டூபித்தனத்தால உனக்கு இன்னும் வலிக்கும் பாரு. எனக்கு ஒண்ணும் வலிக்கல. Just a second. Sorry, Pragya. It's okay. பிரக்யா, நீங்க உள்ள இருக்க விஷயம் எனக்கு தெரியாது. அதனால தான் நான் கதவை திறந்து உள்ள வர பார்த்தேன். இவளைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்ன்ற மேனஸ் கூட அவளுக்கு இல்ல. பாத்ரூம்ல யார் பேசிட்டு இருக்க போறா? நான் இப்ப ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? அப்பதான் அவ போக மாட்டா. நம்ம 2 பேரும் உள்ள இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியும் இல்லையா? பிரக்யா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு முகத்துக்கு நேரா உங்ககிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் இந்த இடத்துல டோன்ட் மைண்ட். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க ஆசைப்படுறேன். அதாவது மிஸ்டர் மெஹ்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லல்ல? எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்க போது? இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? இப்பதான் எனக்கும் அவருக்கும் நடுவுல எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையா? எதுவும் இல்ல. தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கும் மெஹராக்கும் இடையில வந்துட்டேனோன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன். நீங்க என்னோட ரொம்ப பெரிய சுமைய இறக்கி வச்சிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என் பர்டனை குறைச்சிருக்கீங்க. இப்ப நான் என் வாழ்க்கையில முன்னேற முடியும். பழைய உறவுகளை தூக்கி சுமக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சுமையை குறைச்சிட்டீங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோன்னு ரொம்பவே கவலைப்பட்டேன். என் கவலையை சரி பண்ணிட்டீங்க. ஐ எம் ஹாப்பி நவ். ஹலோ ஆலியா. டோனி எங்க? டோனி எங்க போனா அவன்? டோனி டோனி எங்க இருக்க? நீ எங்க போன? நாங்க கத்திய வச்சுட்டு வந்துட்டோம்ல, அதான் அதை எடுக்க போயிருந்தேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண சீக்கிரம் வேணாம். அந்த லேடி இங்க தான் இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போவும் அந்த பொண்ணு கழுத்துல நெக்லஸ் இருக்கா? மிஸ்டர் மெஹராவோட ஒய்ஃப் கிட்ட, அதான் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட அவங்க சண்டை போட்டாங்க இல்லையா? அதனால அவருக்கு பிடிச்ச நெக்லஸ இவங்க ஏன் போட போறாங்க? கண்டிப்பா கைடி இருப்பாங்க. ஆனா நெக்லஸ் அவ கையில தான் இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க புருஷனை கூட விடுவாங்க, ஆனா நகை விட மாட்டாங்க. அதுவும் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைன்றதுனால விடவே மாட்டாங்க. அவ கண்டிப்பா பத்திரப்படுத்தி அவகிட்டே தான் வச்சிருப்பா. வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். அட ஹாய். ஹாய் ரியா. ஹாய். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல இல்லையா? இல்ல. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். அதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். ஏன் என்னாச்சு? நீ ஏன் அப்செட்டா இருக்க? எவ்ரிதிங் ஓகே? அம்மா சஹானாவை தான் பொண்ணா நினைக்கிறாங்க. அதே மாதிரி சஹானாவும் ஒரு பொண்ணா எல்லா கடமையும் செய்யறா. அம்மா சந்தோஷம் தான் அவ சந்தோஷம். அதனால சஹானா உன்னை அக்காவா ஏத்துப்பான்ற தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாத. நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே, லெட் இட் பீ. எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல. சரி, அது போகட்டும். நீ இந்த ரிங்க பாத்தியா? நான் அந்த ரிங்க பார்த்தேன். ஆனா அந்த ரிங் யாருக்கு? ஐ யூ கிட்டிங் ரன்பீர்? உனக்கு தான், வேற யாருக்கு?
நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கினது. ஆக்சுவலி இப்ப வரைக்கும் அது டேட் பார்க்கவே இல்ல. எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன். நீயே சொல்லு எப்படி இருக்கு? யா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ நீ அந்த ரிங்க வாங்காத. ஐ மீன் நம்மளோட என்கேஜ்மெண்ட் டிசைட் ஆகி ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமே. நீ இப்போ இந்த மாதிரிலாம் பேசுற? நம்மளோட என்கேஜ்மெண்ட் நினைச்சு நீ இப்போ டவுட்ஃபுல்லா இருக்கியா? இல்ல டவுட் இல்ல. அது இரு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு அந்த ரிங் பிடிச்சிருக்கு அதனால நீ வாங்கிட்ட. ஆனா நமக்கு எப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு தெரியாது இல்லையா? 2 நாளா 5 நாளா இல்ல 7 நாளா? நோ ஐடியா. அதுக்குள்ள ட்ரெண்டியா நியூ டிசைனா ஏதாவது புது ரிங் வரலாம் இல்லையா? அப்போ நம்ம அதை வாங்க வேண்டியது இருக்கும். யூ நோ வாட் ஐ மீன். அதுக்குள்ள இது பழைசாயிடும் இல்லையா? அதனால இப்போ இதை வாங்காதன்னு சொல்றேன். ஓகே, நான் போய் இந்த ரிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரியா? பிராச்சியும் அங்க வந்திருக்கலாம் தெரியுமா? தெரியும். அவ தங்கச்சியும் கூட இருக்கா. அதுக்காக தான் நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அதான் அப்செட்டா இருக்கேன். ஏன் நீ அப்செட்டா இருக்க? நீ அவங்க கிட்ட ஏதாவது சொன்னியா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். எனக்கு அதை பத்தி பேச விருப்பமே இல்ல. என்னாச்சு? ரன்வீர், ஹலோ. அட ரியா என்னால உன்னை பார்க்க முடியல ரன்வீர். ரியா நீ அவங்க கிட்ட என்ன பேசுன? ரியா காட், நெட்வொர்க் இருக்க மாட்டேங்குதே. என்ன பார்க்கவே இல்ல வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களா? ஐம் ஷூர் வேணும்னே என்ன பார்க்காம போறாங்க. லீவ் எடுக்கவா நீ வேலைக்கு சேர்ந்த? நோ மோர் லீவ். சாரி மேடம். ஈவினிங்குள்ள ரிப்போர்ட் ரெடி ஆகணும், புரிஞ்சுதா? என் டேபிள்ல இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே மேம். அப்புறம் ஃபேமிலில ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். அண்ணனுக்கு கல்யாணம், சோ எவ்ரிதிங் நீட்ஸ் பி பெர்ஃபெக்ட். ஓகே? சாருக்கு கல்யாணமா? லீவ். ஓகே. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல, ஆக்சுவலி இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பு? ஐ மீன் அண்ணன் கல்யாணத்துக்கு எதிராக உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்தேன். என்ன பார்த்த? ஆலியா இங்க பாருங்க. நான் சில விஷயத்தை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு நீங்க என்ன கைட் பண்ணுங்க. நான் இப்போ எந்த தப்பும் பண்ணல இல்லையா? சொல்லு. உனக்கு நான் எந்த ஹெல்ப் வேணும்னு பண்றேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். அப்போ அங்க என்ன? அங்க உள்ள யார் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. கதவு மூடி இருந்தது. நான் புஷ் பண்ணேன். அப்போ அங்க என்ன பார்த்த? தயவு செஞ்சு ஸ்பீக் அப் மீரா. உள்ள இருந்து பிரக்யா வந்தாங்க. இதுல ஸ்ட்ரேஞ்சருக்கு என்ன விஷயம்? அது வாஷ்ரூம் தானே? ஆனா பிரக்யா போனதுக்கு அப்புறம் அடுத்த நொடியே மிஸ்டர் மெஹ்ராவும் இது வந்தாரு. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆலியா, நான் அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தேன். நான் வெளியே நின்னுட்டு பிரக்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் பேசி முடிச்ச உடனே பிரக்யா வெளியே வந்தாங்க. அப்புறம் அதே ரெஸ்ட் ரூம்ல இருந்து மிஸ்டர் மெஹ்ராவும் வெளியே வந்தாரு. இதுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. ஐ வாஸ் ரைட் தேர். நீ அண்ணன் கிட்ட ஏதாவது பேசுனியா? ஐ மீன் இப்ப அண்ணன் எங்க இருக்காருன்னு சொல்லு. ஐ அம் ஷூர் அவர் பிரக்யா பின்னாடி தான் போயிருப்பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எது புரிய வைக்க முயற்சி பண்ணேனோ அதே தான் நடக்குது. ஆனா உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குதே. வாட்? ஐ மீன் ஹலோ, பிரக்யா, அது வந்து உட்காரு. என்னாச்சு? நீ அழற கேட்டா ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவ. நீ சொல்லலன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, இப்ப சொல்லு என்னாச்சு? இப்ப முடிஞ்ச போய் சொல்லு. மன்னிச்சிடுமா, சத்தியெல்லாம் ரத்த உறவு சம்பந்தப்பட்டவங்க தானே செய்ய முடியும், சரிதானே? நமக்குள்ளதான் அப்படிப்பட்ட உறவு இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லுவ? என்ன சரிதா பண்ணீங்க? அப்ப விஷயம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் புருஷன் கிடைச்சிட்டாரு, என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு முழுமையா கிடைக்கல. நான் கடைசி அவரை மீட் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா? மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. என் கண் முன்னாடியே அவங்க கல்யாணத்துக்கான நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க.
என்னால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவரு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, அதனால மீரா காட்ட வேண்டிய நகையெல்லாம் என்ன காட்டினாங்க. எனக்கு நகையெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஆனா அந்த வாழ்க்கையை யாரோ பங்கு போட வந்துட்டாங்க. என்னால இதை தாங்க முடியல. இதெல்லாம் பாக்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். பிரக்யா, தண்ணி குடி. நீ இங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எனக்கு கண்டிப்பா பொண்ணுதான் வேணும். அன்பான பொண்ணு, ஆனா ஒன்ன மாதிரி இருக்கணும். நானும் என் பொண்ணும் எங்க ராக் ஸ்டாரை ரொம்பவே லவ் பண்றோம். மனுஷன் தப்பு பண்ணானா அதை திருத்திக்கணும். இப்ப உன்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இல்லம்மா, எப்போ போக மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் தெரியாதனமா கேட்டுட்டேன். அதை நீங்க இப்ப சரித்தட்ட பேசுனீங்களே, அதை தான் நான் கேட்டேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட எனக்கு இப்படிதான் நடந்துச்சு. உங்களோட வழி எனக்கு புரியுது. அதை எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாயிடுச்சு. என் பேரு சுப்ரா. என் ப்ராப்ளமும் உங்க ப்ராப்ளமும் சேம் தான். எனக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. ரோலிக்கு 7 வயசு, ரிஷிக்கு 9 வயசு. வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல லைஃப் நார்மலா போகல. தினம் தினம் சண்டையாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோடது லவ் மேரேஜ். ஆனா இப்ப நாங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடுறோம். சில நேரம் எதுக்காக நாம இதை சகிச்சுக்கணும்னு சில சமயம் எனக்கு தோணும். சகிச்சுக்க வேண்டாம், ஆனா உறவை நிலையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல. உங்க பேரு சுப்ரா தானே? இங்க பாருங்க சுப்ரா, எப்பவும் ஒரு அம்மா அப்பா வாழ்க்கையில சேர்ந்து இருந்தாதான் பசங்களுக்கும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். ஒருவேளை அப்பா மட்டும் கிடைக்கிறதுனால சந்தோஷம் முழுமையடையாது. அம்மா தனியா கிடைச்சாலும் சந்தோஷம் முழுமையடையாது. எனக்கு எந்த வாய்ப்பும் இல்ல, ஆனா உனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீ அதை பயன்படுத்திக்கோ. என்ன கேட்டா நீ அப்படி பண்றதுதான் நல்லது. எனக்கு தெரியும் இது உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம பசங்களோட சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே மறந்து போயிடும், எல்லாம் சரியாயிடும். எப்படியாவது உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல இருக்க கருத்து வேறுபாடெல்லாம் தீர்க்க பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை போக்க பாரு. பசங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரோட அன்பும் தேவை. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா அது அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல இருக்க அன்பு குறைய வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் அதிகமா தான் பேசுறேன், ஆனா உண்மை இதுதான். இந்த உலகத்துல ஒரு அம்மா அப்பாவுக்கு பசங்களோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நானும் குல்தீப்பும் எதுக்காக இவ்வளவு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு வரோம்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க பசங்க தான். ஒருவேளை எங்க உறவுகள் முறியாம இருக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். நானும் என் புருஷனும் சேர்ந்து இருக்கணும்னு தான் என் பசங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நான் அவங்கள நினைச்சிட்டு இருக்கேன், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. என் பசங்க, என்னோட சின்ன பொண்ணு ரோலி தான் கூப்பிடுறா. அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். பசங்களோட நம்பிக்கையை பொய்யாக்கிடாதீங்க. ஏன்னா இந்த உலகமே நம்பிக்கையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மறுபடியும் 2வது வாய்ப்பு கிடைக்கணும்னு தான். அது மூலமா நீங்க இழந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா? டேக் கேர். இந்த ரியா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானே தெரியல. அதாவது அவகிட்ட நான் எப்பவும் சண்டை போடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் எப்ப அவ கூட பேசினாலும் சண்டை வந்துருது. சித்திக்கிட்டே உங்ககிட்டயும் இருக்கிற பிரச்சனை இதுதான் பிராச்சி. அது என்னன்னா நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை. அப்புறம் உனக்கு ரியா என்னெல்லாம் பண்ணான்றத நீ மறந்துட்ட. நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இரு.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேன். என் தங்கச்சி ரொம்ப அன்பானவளா இருப்பா, அவ மேல நான் அன்பை பொழியணும், அவ கூட ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் தான் இருக்கேன் இல்லையா? நீ என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் ஏன் கூட பண்ணி என்ன? நல்ல தங்கச்சி என் அளவுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஐயோ, என்ன என்னை விட நல்லவங்க இருக்காங்களா? இல்ல. அப்புறம் நான் பல்லவி ஆண்டிக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். 11 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சிருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட நீ என்ன பேச போற? எப்படி இருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும்னு நினைச்சேன். சரி, ரன்பீருக்கு கால் பண்ணு. அவனுக்கு எதுக்கு பண்ணணும்? உண்மை தெரியணும் இல்லையா? நீ பல்லவி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுன்னு வை. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ரன்பீர் கிட்ட பேசினா அவன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். அப்புறம் இத பத்தி பல்லவி ஆண்டி கிட்ட சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். பிராச்சி, கண்டிப்பா ரியா பிராச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பா. பிராச்சி என்கிட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக தான் ஃபோன் பண்றா. ஹலோ பிராச்சி. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கவா? உண்மையை மட்டும் சொல்லணும். உங்ககிட்ட நான் என்னைக்கு நீ என்கிட்ட கேளு, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சரி, பல்லவி ஆண்டி எப்படி இருக்காங்க? நீ மாமா பத்தி தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணியா? ஆமா, உங்ககிட்ட கேட்டாதான் உண்மை தெரியும்னு கால் பண்ண. சரி, உண்மையை சொல்லு. பல்லவி ஆண்டி நல்லா இருக்காங்கல்ல? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் ஃபைன். பிராச்சி, அது போகட்டும். மீரா ஆண்டி அப்புறம் சீஃபை பத்தின விஷயம் தெரியுமா? ஹலோ, ரன்பீர் எதுவும் கேட்கல. ஹலோ ஹலோ. அட மீரா ஆண்டிக்கும் சீஃப்க்கும் கல்யாணம் ஆக போகுது. ரன்பீர் ஒன்னும் கேட்கல. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமா சொல்லு. பிராச்சி, அட. ஹலோ ஹலோ. போன் கட் ஆயிருச்சு. இங்க எல்லாரோட போனும் கட் ஆகுது. நீ பின்னாடி நின்னு நான் பேசுறத ஒட்டு கேட்டியா? ஆனா நீ தான் ரொமான்டிக்கா எதுவும் பேசலையே. நீ சும்மா தான் பேசுன. நீ எப்படி இருக்க, நீ போய் சொல்ல மாட்ட, இப்படி யாராவது பேசுவாங்களா? எப்படி பேசணும் தெரியுமா? நீ என்ன பார்க்க வருவல்ல? ஆமா, நீ என்ன எப்ப பார்க்க வருவ? ப்ளீஸ் வாயேன். இந்த மாதிரி நீ எதுவும் பேசவே இல்ல. அப்புறம் அந்த பக்கம் ரன்பீர், அவனும் எதுவும் பேசல. நான் என்ன நினைச்சேன்னா ரன்பீர் அப்படி பேசுவா, நீ வெக்கப்படுவியோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எப்படி அவன் நல்லவனானா? என்னோட பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா உன் மேல கோர்ட்ல கேஸ் போடணும். நீ ரொம்ப நல்ல பையனா இருந்த ஒருத்தனை அமுல் பேபியா மாத்திட்ட. இங்க பாரு பிராச்சி, நான் என்ன யோசிச்சேன்னா, இங்க எல்லாரோட போனும் கொஞ்ச நேரத்துல கட் ஆயிடுது. எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஜாமஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஷோரூம் இருக்கு, யாரும் திருட பிளான் பண்ண கூடாதுல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க ஒன்னும் டிடெக்டிவ் இல்ல. சரி, அப்ப நான் யாருன்னு சொல்லு. சரியான லூசு. பிராச்சி, எனக்குள்ள இருக்கிற திறமைகளை சொல்லு. ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒரே ஷோரூம்ல இருக்காங்கன்னா ரியா பிராச்சி கிட்ட சொல்லிருப்பால? இல்ல, அப்படி சொல்லியிருந்தா பிராச்சி இப்படியா பேசிருப்பா? ரொம்ப நார்மலா தானே பேசினா. பாவம் பிராச்சி. சீஃபை பத்தியும் மீரா ஆண்டியை பத்தியும் எதுவும் தெரியாத நான் இதை பத்தி சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, இந்த ரெண்டு விஷயத்துல பிராச்சி கிட்ட எதை பத்தி சொன்னாலும் டென்ஷன் தான் ஆவா. ஆனா ரியா விஷயத்த பிராச்சி கிட்ட சொல்லியே ஆகணும். இந்தாங்க உங்க நெக்லஸ். இதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. சாரி சார், உங்களுக்கு வரப்போற வைஃப் பிரியா மேடம்னு நினைச்சிட்டேன். உங்ககிட்ட பேசணும். நீங்களும் இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இங்க பாருங்க, நீங்க நல்லவரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உரிமையே யாருக்கோ கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு எதுவும் புரியல. நீங்க பேசிட்டு இருங்க சார். அது அங்க இருக்கு பாரு. அவதான் பிரியா. ஆனா நெக்லஸ் அந்த மெக்ரா கையில இருக்கு. ஒன் செகண்ட். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ரம்னிக் பாய், இந்தாங்க. இதை விட்டுட்டு போவாதீங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. மிஷின் ஆன். நாங்கள் நெக்லஸ் கிட்ட போகிறோம். நீங்கள் எல்லாரையும் மெயின் ஆளுக்கு கூட்டு வந்துருங்க. சீக்கிரம். சரி, சாரி. இந்த வார்த்தைய மனப்பாடம் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபியூச்சர்ல தேவைப்படும். ரிஹர்சல் பண்ணிட்டே இரு. இவளுக்கு நான் ரிஹர்சல் பண்றேன். வேண்டாம் சானா. சுமார். இது சின்ன கரை தான், வாஷ்ரூம்ல கழுவுனா போயிடும். சரி வா, க்ளீன் பண்ணலாம் வா. இங்க பாரு,
அம்மா அப்பா 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. அதனால நீ எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? பிராச்சி, இப்படியே உங்க அப்பாவை நீ பாத்துட்டே இருக்க போறியா இல்ல என்னோட வாஷ்ரூம் வர போறியா? வா. டாட், நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இது பாருங்களேன். See this. அப்புறம் நான் அப்புறமா பாக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்து செட்டு. வேலை இருக்கு. இந்த நெக்லஸையும் ரிங்கியும் அந்த லாக்கர்ல வச்சிரு. ஏய், நீ எங்க போற? ஏய், நில்லு நில்லு. ஏய், அட புடிங்க. ஏய், நில்லு. போ போ சொல்றேன்ல, உள்ள போ. மரியாதை அந்த நெக்லஸை கொடுத்துரு. போ. நகரக்கூடாது. ஏய் நில்லுங்க, யாரும் இடத்த விட்டு அசையாதீங்க. இல்லனா இவ கழுத்தை அறுத்துட்டு அப்புறம் இருக்கிறவங்க எல்லா கழுத்தையும் அழுத்துருவேன்.